அனைவரும் என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு மகாராஷ்டிரா டைப்பில் நான் சமையல் பண்ண போகிறேன். அவங்க மசாலாவே ரொம்ப வித்தியாசமாக போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நான் போட ட்ரை பண்ணுறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம். அவங்க கண்டிப்பாக எல்லா சாப்பாடும் பெருஜீரகம் சேர்ப்பாங்கன்ற பெருஜீரகம் இல்லை. கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக மிளகு. இப்போ நம்ம பெருஜீரகம் போல் அந்தளவு டேஸ்ட் வராது. நான் இருக்கும்னு நினச்சேன், டப்பா காலியாக கிடக்கு. அதே மாதிரி அவங்க எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் ஓமம் கலப்பாங்க. அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லா சாப்பாடுலேயுமே வேர்க்கடலை சேர்ப்பாங்க. அது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறாங்களா இல்லை குழுன்னு கிரேவி வர்றதுக்கு சேர்க்குறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம எப்படி தேங்காய் சேர்க்குறோம் அது மாதிரி கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வேர்க்கடலை சேர்க்குறாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு காராமணி வேக வச்சேன். காராமணி நான் காலைல ஊற போடலை, 2 விசில் நல்லா வெந்துட்டு. உண்மையிலே ஃப்ரெண்ட் அவங்க வைக்கிற சாப்பாடுலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது சவுத் இந்தியன் சாப்பாடை யாராலையும் அடிச்சிக்க முடியாது. இந்த எப்பவும் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நம்ம வைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு இட்லி, சாம்பார், வடைலாம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் பக்கத்துக்காரங்க எங்களுக்கு ரெசிபி கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ அழகாக எப்படி பண்ணுறீங்க. அதே எங்கள் மருமக கையால் வைக்கிறது பக்கத்துக்காரங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடை யாராலையுமே செஞ்சுக்க முடியாது, அது வேற வழி. ரஜினி சொல்கிற மாதிரி ஏன் வழி தனி வழி. தமிழர் எங்கே வாழ்ந்தாலும் பெருமை மிக்கவர் தான். தமிழ்நாட்டு சாப்பாடுன்னா மும்பையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு அவங்க சாப்பாடு பிடிக்கும், அவங்களுக்கு நம்ம சாப்பாடு பிடிக்குது. அந்த ஹோட்டலில் இட்லி தோசை சாப்பிட போயிட்டாங்கன்னா சாம்பார் அப்படி வாங்கி குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு நம்ம சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்குது. ஆனால் அவங்க என்ன தான் மசாலா போடுறாங்கன்னு தெரியல, நம்மள்ட்ட சொல்கிறது இல்லை, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவில் பெருஞ்சோம்பு இல்லைன்னு அப்படியே விட்டுட்டான்னு அவங்க அப்படி இல்லை, ப்ராப்பராக மசாலா போடுறாங்க. ஆனால் மகாராஷ்டிராக்காரங்க நம்ம இட்லி தோசைக்கு என்றைக்குமே அடிமை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ 2 விசில் வச்சிருவோம். நம்ம நாட்டில் எத்தனை வகை ஜாதி, எத்தனை வகை சாப்பாடு, எத்தனை வகை மொழி, இந்த அளவுக்கு நம்மகிட்ட வேறையும் இல்லை. ஜாதியும் மதத்தையும் பிரித்த மாதிரி சாப்பாடும் அவங்கவுங்க மொழிக்காரங்க பிரிச்சுக்கிட்டாங்க போல். இதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நம்ம மும்பை சாப்பாடு பிடிக்காது. ஆனால் மும்பைக்காரங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி படிப்புலேயும் நம்ம சவுத்காரங்க தான் முன்னிலை நிற்காங்க. நம்ம தமிழன் பெருமையை எவ்வளோ பேசினாலும் ஆசை தீராது, அந்த அளவு பேசலாம். இது தமிழ்நாடு திருநெல்வேலி மூர்க்கத்தல் சொல்லுவோம்ல, எல்லா கல்யாணம் வீட்டில் இருக்காது. நான் போன தடவை ஊர்லேருந்து வந்துட்டு இதான் ஃபைனல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 3 சீட்டி முடிஞ்சு போச்சு, பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மகாராஷ்டிரா ஸ்டைலில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 மசாலா விட்டு போச்சு. கலர்லாம் நல்லா பக்காவாக வந்திருக்கு. மசாலோட ஸ்மெல்லுமே நம்ம சாப்பாடு இல்லாமல் மாதிரி வேறு மாதிரி இருக்குது. நான் இப்போ நான் இப்போ சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லி சொல்கிறேன். எப்போவுமே நாங்கள் உப்பு காரம் எதுவுமே பார்க்க மாட்டோம் சாமிக்கு வைக்கிற வரைக்கும். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட் அந்த அளவு வந்திருக்கு. ஆனால் நம்ம அதில் 2-3 மசாலா விட்டு போச்சு பார்த்திங்களா, அது போட்டிருந்தா அந்த மாதிரி டேஸ்ட் வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கள மாதிரி நம்ம சமையல் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்று கற்றுக்கிட்டேன். அந்த மசாலாலாம் அவங்க ப்ராப்பர் என்ன போடணும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது இன்னைக்கு காலையில் பண்ண தால் கொஞ்சம் மிஞ்சிட்டு, அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தண்ணி தாலும் மகாராஷ்டிரா ஸ்டைலில் கிரேவியும். ஓகே, சமையல் முடிஞ்ச பிறகு என் கிச்சன் இப்படி தான் கிடக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வித்தியாசமாக ஏதாவது ஒரு புது டிஷ் எப்படி பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா தாங்க. நீங்கள் எப்படி சமையல் பண்ணுவீங்க, என்ன சமையல் பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களை மாதிரி நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சச்சா பை பை. மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாய், குட் நைட். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்லன்னா வாங்க, ஓடி வாங்க.